கேஜிஎஃப்னு ஒரு படம், இப்போ கேஜிஎஃப் 2ன்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா? கேஜிஎஃப் பார்ட் 1 கன்னட படம் சார். அதுக்கு வசனம் என்னமா எழுதியிருக்கிறாங்க. நம்ம தமிழ் இயக்குநர்கள்லாம் போய் அவங்க கிட்ட போய் பிச்சை எடுக்கணுங்கிற மாதிரி வசனம் அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அந்த கதையில அவங்க அம்மா சாக கிடப்பாங்க, வறுமையில சாக கிடப்பாங்க, மருந்து வாங்க கூட காசு இருக்காது. மகனை கூப்பிட்டு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. பணம் இந்த உலகத்துல எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு ஒரு வரியில சொல்லுவாங்க, மகனே பணம் இருந்தா நிம்மதியா வாழலான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனா பணம் இல்லைன்னா நிம்மதியா சாக கூட முடியாதுடான்னு சொல்லுவாங்க. இப்ப பணம் எவ்வளவு பெரிய இடத்தை நமக்கு மத்தியில் வகிக்கிறதுங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கங்கிற தைரியம் இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கங்கிற தைரியம் இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். ஆனால் 1000 பேருக்கு முன்னாடி நீ இருக்கிறங்கிற தைரியம் இருந்தா இந்த உலகத்தையே உன்னால ஜெயிக்க முடியும். ஒரே விஷயம், வசனம் இப்படி தீயா அள்ளி கொட்டியிருப்பாங்க. நான் 10 பேரை அடிச்சு டான் ஆனவன் இல்லடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் தான் அப்படிம்பார். இப்போ ஒரு சின்ன சின்ன சினிமா வசனத்தில் கூட நம்மை கவனிக்க வைக்கிறார்கள் இல்லையா? சாதாரணமான விஷயம் இல்லைங்க. டெடின்னு ஒரு படம் வந்தது, எல்லாருமே ஓடிடியில் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஆர்யா சார் நடிச்ச சிறந்த படங்கள்ல கண்டிப்பா அது ஒன்று. டெடி ஒரு பொம்மையெல்லாம் வரும் இல்லையா? அவர் தூங்கி அவர் தூங்கி எந்திக்கும் போது அவருக்கு பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அதுல என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, ஆல் கிரேட் அண்ட் பிரசியஸ் திங்ஸ் ஆர் லோன்லி அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த படத்திலே அவர் தனிமை விரும்பியா தான் இருப்பார். என் இனிய தனிமையேன்னு ஒரு பாட்டு வேற மதன் கார்கி போட்டிருப்பார். நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லா விலை மதிப்பற்ற பொருட்களும் தனிமையாகத்தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களை யாராவது தனிமைப்படுத்திட்டாங்க, உங்களை ஒதுக்கிட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க வருத்தப்படாதீங்க. விலை மதிப்பற்ற பொருட்கள் எப்போதும் தனிமையாகத்தான் இருக்கும் என்று அப்படி தெம்பா நில்லுங்க. கடலுக்குள்ளே முத்து தனியாகத்தானே இருக்கிறது, நிலத்துக்குள்ளே தங்கமும் வைரமும் தனியாகத்தானே இருக்கிறது, வானத்திலே ஒரு சூரியன் தனியாக நின்றுதானே உலகத்துக்கே ஒளி தருகிறது. ஆகவே தனிமை நமக்குள்ளே தகுதிகளை பிரசவிக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கணுமே தவிர என்னைய ஒதுக்கிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. அதனாலதான் இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னாங்க. ஏகாந்தம்னா என்ன? தனிமை. தனிமையை கூட அனுபவிக்க கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதைத்தான் நம்ம கவனிக்க மறந்துடுறோம். எப்பயுமே அடுத்தவங்களை சார்ந்தே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம சினிமாவை கூட சரியாக கவனித்தால் நிறைய சிந்தனைகளை அதன் மூலம் அள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு நல்ல நல்ல படங்கள் கூட இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரியில சரியா கவனிக்கலன்னு வைங்களேன், ரொம்ப கேலி கூத்தாவும் போயிடும். ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு வயசான பெரியவர் மரணத்தின் விளிம்புல இருக்கிறார். அவர் மனைவி, 2 மகன்கள் அப்படியே சுத்தி நின்று அவர் பக்கத்துல நிக்கிறாங்க. இந்த பெரியவர் மூத்த மகனை கூப்பிடுறாரு, டே நீ தாண்டா எனக்கு மூத்த பையன், உண்மையில நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன்டா, நீ அண்ணா நகர்ல இருக்கிற அந்த 14 பங்களாவை நீயே வச்சுக்கோ. அடுத்து மகளை கூப்பிடுறாரு, செல்லம் உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா கூட உனக்குன்னு அப்பா செய்ய வேண்டிய கடமை எல்லாம் இருக்குமா, அந்த டி நகர்ல இருக்கிற 15 கடையும் உனக்கே தந்துடுறேன்டா, நீயே வச்சுக்கோ. 3வது மகனை கூப்பிடுறாரு, டே நீ தாண்டா என் செல்லம், நீ தாண்டா என் கடைக்குட்டி, உன்னை நம்போன்னு விட்டுருவேனடா, நீ கவலைப்படாதடா, அந்த கிண்டியில இருக்கிற 26 ரிசார்ட்டையும் நீயே பாத்துக்கோ. அப்படியே 3 பேர் வெளியில போறாங்க, மனைவி மட்டும் அப்படியே நிக்கிறாங்க. உன்னை மட்டும் நான் அம்போனா விட்டுற போறேன், நீ யோசிச்சு பாரு, மயிலாப்பூர்ல இருக்கிற அந்த 12 அப்பார்ட்மெண்ட்டும் உனக்கு தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. 4 பேர் சோகமா வெளியில வர்றாங்க. இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த நர்ஸ் அவங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க நீங்க, பெரியவர் சொத்தை எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு, சந்தோஷமா போகாம இவ்வளவு சோகமா போறீங்க. வீட்டம்மா சொல்லியிருக்கு, சும்மா இருமா, அந்த ஆளு ஒரு பால் ஊத்துற பேமானி, ஏரியாவா போய் பால் ஊத்துவாரு, எல்லா ஏரியாலையும் கடன் வேற வாங்கி வச்சிருக்கிறாரு, எங்கெல்லாம் அவர் பால் ஊத்துறாரோ அந்த ஏரியாவெல்லாம் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு, நாங்க இனிமே அந்த ஏரியாவுக்கெல்லாம் பால் ஊத்தி அந்த ஆளுக்கு கடன் அடைக்கணும், நீ வேற அப்படின்னு இருக்காங்க. இப்ப வாழ்க்கையில நம்ம தூரத்துல இருந்து பார்ப்பது வேறு, பக்கத்தில் இருந்து உற்று கவனிப்பது வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.